தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சான்டியாகோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வேர்ஸ் பை வேர்ஸ் பைபிள் ஸ்டடி. சிலுவையின் மகிமை என்ற தலைப்பில் தியானிக்கப் போகிறோம். ஜெபிக்கலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, நீர் பெரியவர், நீர் உன்னதர், சர்வ வல்லவர், வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல தேவன். பிதாவே, நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும், நீரே ஒருவராய் ஞானமுள்ள தேவன். பிதாவே, ஞானமும் வல்லமையும் வெளிச்சமும் உம்முடையது. பிதாவே, உம்முடைய வெளிச்சத்தில் நாங்கள் வெளிச்சத்தை காண்கிறோம். தாப்பனே, சிலுவையை குறித்து நீர் எங்களுக்கு போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த காலத்திற்கு எங்களுக்கு தேவையான சரியான வார்த்தைகளை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் உம்முடைய பலத்த கரத்தை நீட்டி மக்களை குணமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். அவர்கள் தேவைகளை சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். இருதயத்தின் விருப்பங்களை பூர்த்தி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பனை, பலன் உண்டாகட்டும். முன்னேறுவதற்கான பலன், மேற்கொள்வதற்கான பலன், ஜெயிப்பதற்கான பலன் உண்டாகட்டும். மக்களுக்கு ஆறுதல் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்முடைய கர்த்தர் நல்லவர், நம்முடைய கர்த்தர் சர்வ வல்லவர், நம்முடைய கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவர், நம் சார்பாக யுத்தம் செய்கிறவர், நம்மால் முடியாத காரியங்களை நமக்காக நிறைவேற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. மீட்பென்பது தேவன் நம் சார்பில் செய்த யுத்தம். மனிதன் பாவத்தின் மூலமாக பிசாசுடைய பிடியில் ஆண்டான். பாவத்தை மேற்கொள்வதற்கான திராணி மனுஷனுக்கு கிடையாது. பிசாசை மேற்கொள்வதற்கான திராணி மனுஷனுக்கு கிடையாது. மரணத்தை மேற்கொள்வதற்கான திராணி மனுஷனுக்கு கிடையாது. இது எதையுமே மனுஷனால் சாதிக்க முடியாது. நிரந்தரமாக பிசாசின் பிடியில் அகப்பட்டு கொண்டிருந்தான். ஆனால் கவனிங்க, வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் தன்னுடைய திவ்ய வல்லமை, தன்னுடைய மகிமை, இதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு மனிதனாக இந்த பூமிக்கு வந்தார். நமக்காக ஒரு அப்பழுக்கற்ற பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்தார். நமக்காக பாடுபட்டார். நமக்காக நம்மிடத்தில் தேவ ஆட்டுக்குட்டியாக தன் இரத்தத்தை சிந்தி சிலுவையிலே மரித்தார். நமக்காக உயிரோடு எழுந்தார். நமக்காக பரமேறினார். பிதாவுடைய வலது பார்சத்தில் நமக்காக இன்றும் வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இயேசுவுடைய பிறப்பில் இருந்து அவருடைய விண்ணேற்றம், அவருடைய மகிமை, இது எல்லாமே நமக்காக. ஹல்லேலூயா. இயேசு சகலத்தையும் நமக்காக செய்தார். இயேசுவுக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் தேவை கிடையாது. அவர் ஆதி முதற்கொன்றே எல்லாரை காட்டிலும் மேலானவர், உன்னதர், உயர்ந்தவர். ஆதி முதல் அவர்தான் உருவாக்கின தேவன், அவர்தான் படைத்தவர். பாவத்துக்கான பரிகாரம் அவருக்கு தேவை கிடையாது. மரணம் அவரை தொட முடியாது. பாவம் அவரை தொட முடியாது. அவர் ஒளியாக இருக்கிற தேவன். அவர் இந்த பூமிக்கு வந்ததின் நோக்கம், பாவத்தை மேற்கொண்டதின் நோக்கம், மரணத்தை மேற்கொண்டதின் நோக்கம், பிசாசை மேற்கொண்டதின் நோக்கம், இது எல்லாமே தன்னுடைய வெற்றியை நமக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக. மனுக்குலம் வெற்றி பெற வேண்டும், மனுக்குலம் ஜெயம் பெற வேண்டும். பாவத்தின் மீது, மரணத்தின் மீது, பிசாசின் மீது மனுக்குலத்திற்கு ஜெயம் உண்டாக வேண்டும் என்றுதான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். சகலமும் நமக்காக. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் நமக்காக. இயேசுவுக்கு அந்த நாமம் தேவையில்லை. அவர் அந்த நாமத்தை சம்பாதித்தார். தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய பாடுகள், தன்னுடைய மரணம், தன்னுடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை சம்பாதித்தார்.
எதுக்காக சம்பாதித்தார்? அதை தூக்கி நம்ம கையில் கொடுக்கறதுக்காக. ஏன்னா நமக்கு தான் அந்த நாமம் தேவை. அந்த நாமத்தை நாம் பயன்படுத்தி நாம் பிசாசின் மீது ஆளுகை செய்து பிசாசின் கிரியைகளை தோக்கடித்து நாம் ஜெயம் பெற வேண்டும் என்பதற்காக அவர் அதை சம்பாதித்தார். இயேசுடைய வாழ்க்கை முழுவதும் நமக்காக. இன்றும் அவர் நமக்காக பிதாவுடைய வலது பார்சத்தில் அமர்ந்து நமக்காக பரிந்துரை செய்திருக்கிறார். அவருக்கு உயிர்த்தெழுதல் தேவையில்லை. அவர் வந்து மரித்து உயிர்த்தெழணுன்ற அவசியம்லாம் அவருக்கு கிடையாது. அவர் நித்திய தேவன், என்றென்றும் இருப்பவர், இருந்தவர், இருக்கிறவர், இனிமேலும் வருபவர். அவருக்கு வந்து மரணத்தின் மீது வெற்றி தேவை கிடையாது. அவர் ஏன் மரித்தார்? ஏன் உயிரோடு எழுந்தார்? மரணத்தின் மீது ஜெயம் நமக்கு தேவை. ஏன்னா நாம் மரித்து பாதாளத்தை நோக்கி போய் கொண்டிருந்தோம். அந்த வெற்றி நமக்கு தேவை. சகலமும் நமக்காக. எனக்கு மிகவும் பிடித்த ஒரு வசனம் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் பவுல் அப்போஸ்தலன் இப்படி சொல்லுகிறார் பாருங்க. 22ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். பவுலாகிலும் அப்போலோவாகிலும் கேப்பாவாகிலும் உலகமாகிலும் ஜீவனாகிலும் மரணமாகிலும் நிகழ்காரியங்களாகிலும் வருங்காரியங்களாகிலும் எல்லாம் உங்களுடையது. எப்படி இதெல்லாம் நம்முடையதாச்சு? இயேசுவின் மூலமாக. நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சொல்லுங்கள், சகலமும் எனக்காக. ஏன் மகிமையின் தேவனாகிய இயேசு சிலுவையில் மரிக்க வேண்டும்? எனக்கு மகிமை உண்டாகும்படி, உங்களுக்கு மகிமை உண்டாகும்படி. அவருக்கு அது தேவையில்லை, நமக்கு தான் தேவை. அவர் அங்கே மரித்தது வந்து ஏதோ தன்னை காப்பாற்றி கொள்ள முடியாத ஒரு பலவீனமான ஒரு மனிதனாக அல்ல. மகிமையின் தேவன் சிலுவையில் தொங்கினார். ஏன்? நமக்காக. சொல்லுங்கள், எனக்காக. ஹல்லேலூயா. வாசிப்போம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. ஏன் தேவ பலன்? ஏன்னா அந்த சிலுவையின் மூலமாக கர்த்தர் மொத்த மனுக்குலத்தின் மீட்பையும் உண்டு பண்ணியிருக்கிறார். அது தேவ பலனின் பிரதிபலிப்பாக இருக்கிறது. இயேசுடைய உயிர்த்தெழுதல் தேவ பலனின் பிரதிபலிப்பாக இருக்கிறது. பராக்கிரமத்தின் செயல், அது ஞானத்தின் செயல். அது வந்து தோல்வியின் இடம் இல்லை, மகிமையின் இடம். புரியுதா? 19ஆம் வசனம். அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அளித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஞானி எங்கே? வேத பாரகன் எங்கே? பிரபஞ்ச தர்க்க சாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? எப்படியெனில் தேவன் ஞானத்துக்கேற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில். நீங்கள் வச்சுருக்காங்க 3 PhD வச்சுருக்கிறாங்க, 4 PhD வச்சுருக்காங்க, அதை படித்தேன் இதை படித்தேன் எல்லாத்தையும் படிச்சிருக்காங்க. ஆனால் கர்த்தர் யாருன்னு தெரில. கர்த்தர் தான் உருவாக்குனருன்ற அந்த வெளிச்சம் இல்லை. பாவத்தை குறித்த வெளிச்சமில்லை, மனிதனுக்கு மீட்பு வேண்டும் என்ற வெளிச்சமில்லை, இரட்சகர் தேவை என்ற வெளிச்சமில்லை. ஆனால் படிச்சிருக்கிறேன்றாங்க, ஞானம் இருக்குதுன்றாங்க, அதை செஞ்சேன் இதை செஞ்சேன். ஆனால் ஞானத்தின் ஆரம்பம் கூட அவங்களுக்கு இன்னும் உண்டாகலை. அதான் கேட்குறாரு கர்த்தர், எங்கே நீ எங்கே? கர்த்தர் தன்னுடைய ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினால தேவனை அறியாதிருக்கையில். மனிதனுடைய இந்த சுய ஞானத்தினால அவன் கர்த்தரை அறியவில்லை. பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினால விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. யூதர்களிலிருந்து கிரேக்கர்லேருந்து எல்லாம் ஏதோ பெருசாக என்னமோ பார்க்கணும்னு தேடிட்டு இருக்கிறாங்க. பெரிய வல்லமையின் வெளிப்பாடு, அந்த அந்த அப்படி ஒரு தத்துவம், இப்படி ஒரு தத்துவம், ஏதாவது அப்படியே மனதை கவருகிற விதத்தில், அப்படியே பிரமிக்க வைக்கக்கூடிய விதத்தில் ஏதாவது தெரியுமா, வெளிப்படுமா அப்படின்னு தேடிட்டு இருக்கிறப்ப கர்த்தர் சொல்கிறாரு,
பிரசங்கத்தின் மூலமாக நான் ரட்சிப்பை மக்களுக்கு கொண்டு வருகிறேன். எதை குறித்த பிரசங்கம்? சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை குறித்த பிரசங்கம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah to Jesus. பாருங்க, ஒரு சிம்பிள் உதாரணம். கேன்சருக்கு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போயிடுச்சுன்னா இன்றைக்கி ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா? ஆனால் ஒரு மனிதன் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை குறித்து அறிந்து, சிலுவையில் கர்த்தர் என்ன செய்தார், எப்படி என்னுடைய வியாதியை சுமந்தார் என்பதை விசுவாசித்தானால், தேவன் தன்னுடைய அலாதி ஞானத்தினால சிலுவையில் என்ன செய்தார், எனக்காக என்ன செஞ்சிருக்கிறார், என் பாவத்தை போக்கும்படி, என் வியாதியை நீக்கும்படி கர்த்தர் அங்கே என்ன செஞ்சிருக்கிறார் என்ற அந்த வெளிச்சம் உண்டாகுமானால், அந்த வெளிச்சத்தின் மூலமாக தேவ பலன் அவன் வாழ்க்கைக்குள் நுழைந்த அந்த வியாதியை நீக்கும். நான் அந்த கேன்சரை ஒரு உதாரணமாக எடுத்துருக்கிறேன். இப்படி நம்ம பல விதங்களில் பார்க்கலாம். வறுமை எப்படி போக்குறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறான். ஆனால் சிலுவையில் கர்த்தர் எனக்காக தரித்திரரானார், சிலுவையில் கர்த்தர் எனக்காக சாபத்தை சுமந்தார் என்ற வெளிச்சம் அவனுக்கு உண்டாகுமானால், அந்த வெளிச்சத்தின் மூலமாக தேவ பலன் அவன் வாழ்க்கையில் நுழைந்து அந்த வறுமையை நீக்கும், அந்த கடன் பிரச்சனையை நீக்கும், அந்த இல்லாமையை நீக்கும். இயேசுவை குறித்த, சிலுவையில் அறையப்பட்ட அந்த இயேசுவை குறித்த அந்த வெளிச்சம் உன் வாழ்க்கையில தேவ பலனை கொண்டு வரும். புரியுதா? Hallelujah. Hallelujah to Jesus. அதனால தான் இதெல்லாம் தியானிக்கிறோம். ஏன்னா சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை குறித்த வெளிச்சம் எனக்கு வேண்டும். அவர் என்ன செஞ்சார், எதுக்காக செஞ்சார், இதெல்லாம் இதை குறித்த வெளிச்சம் எனக்கு உண்டாகும்போது அந்த வெளிச்சத்தின் மூலமாக தேவ பலன் என் வாழ்வில் வெளிப்படும். Hallelujah. Hallelujah to Jesus. சரி, பல காரியங்களை நம்ம ஆல்ரெடி கவனிச்சிருக்கிறோம். மனிதனுடைய பிரச்சனைக்கான காரணம் ஆவிக்குரிய காரணம், இயற்கையான காரியங்கள் அல்ல அப்படின்றத குறித்து பார்த்தோம். பாவம், பிசாசு, சாபம் இவெல்லாம் ஆவிக்குரிய சக்திகள். சரி, அதை மேற்கொள்ளணும்னா மனிதனால் முடியாது, தேவனால் தான் முடியும் அப்படின்றத குறிச்செல்லாம் பார்த்தோம். கர்த்தர் ஆதியிலேயே ஏதேன் தோட்டத்திலேயே கர்த்தர் வாக்கு பண்ணின தீர்வு என்ன, மெஸ்ஸியா. கர்த்தர் அங்கே பார்த்தீங்கன்னா நற்கிரியைகளை தீர்வாக கொடுக்கல. பாருங்கள், இதெல்லாம் தப்பாக புரிஞ்சுக்கக்கூடாது. நற்கிரியைகள்லாம் முக்கியம்தான். நல்லது செய்கிறது, நம்முடைய தேவன் நல்லவராக இருக்கிறார், அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் நல்லதை தான் செய்யணும். நம் ஆண்டவராக இயேசு பூமியில் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். அப்போ நாமும் நன்மை செய்வதற்கு, நற்கிரியை செய்வதற்கு முற்பட வேண்டும். நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. அதனால் அதெல்லாம் தப்பு சொல்கிறோம்னு நினச்சிக்கக்கூடாது. ஆனால் ரட்சிப்பு நற்கிரியையினால் உண்டாகாது. ரட்சிப்பு இயேசுவால் உண்டாகும், இயேசுவின் மீது வைக்கிற விசுவாசத்தினால் உண்டாகும். இதை எப்பொழுதுமே புரிஞ்சுக்கணும். இதில் குழப்பமே இருக்கக்கூடாது. கிறிஸ்தவனுக்கு இது அடிப்படை, பேசிக், ஃபவுண்டேஷனல் டீச்சிங். இதிலெல்லாம் குழப்பம் இருக்கக்கூடாது, தெளிவு இருக்கணும் மனுஷனுக்கு. கவனிங்க, விசுவாசம் எதனால், ரட்சிப்பு எதனால் உண்டாகும்? இயேசுவின் மூலமாக தான். அதனால தான் கர்த்தர் வித்து, அந்த பெண்ணின் வித்து உன் தலையை நசுக்கும். இயேசு தான் பதில். இதை குறித்து பார்த்தோம் நம்ம ஆல்ரெடி. அந்த ஃபுல் டீட்டெயிலுக்குள்ளே போக விரும்பலை நான். இப்போ ஏற்கனவே நிறைய கவர் பண்ணிட்டோம். இப்போ தான் ஜாயின் பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு போய் பழைய மெசேஜஸ்லாம் கேளுங்க, மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். அடுத்ததாக கர்த்தர் இந்த காரியங்களை குறித்து, இயேசுவை குறித்து, இயேசு எப்படி இந்த மீட்பை உண்டு பண்ணுவார் என்பதை குறித்து பழைய ஏற்பாட்டில் ஆரம்பத்திலிருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய ஜனத்திற்கு போதித்து வந்தார் என்பதை குறித்தும் பார்த்தோம். ஆதாமுக்கு எப்படி போதித்தார், ஆபேலுக்கு எப்படி போதித்தார்,
நோவாவுக்கு எப்படி போதித்தார், அவங்க வாழ்க்கையில் நடந்த அந்த காரியங்கள் மூலமாக நமக்கு எப்படி இயேசு இதை எப்படி நிறைவேற்றுவார் என்பதை வெளிப்படுத்த ஆரம்பித்தார் என்பதெல்லாம் பார்த்தோம். இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு போதனை இருக்குது. இயேசு கிறிஸ்துவை குறித்து, அவர் எப்படி மீட்பை உண்டு பண்ணுவார் என்பதை குறித்து ஒரு போதனை பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டது. ரைட், அதை குறித்து பார்க்க போகிறோம். அது மட்டுமல்ல, கர்த்தர் எப்படி இரத்தத்தை பிரித்தெடுத்தார், மனிதனுடைய பாவத்திற்கு இரத்தம் பாவ நிவாரணத்திற்கு இரத்தம் அவசியம் என்பதை குறித்து கர்த்தர் எப்படி போதித்தார் என்றதையும் நம்ம தியானித்தோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு யாத்ராகமம் 12ஆம் அதிகாரத்தில் ரைட், கர்த்தர் ஒரு அற்புதமான ஒரு படத்தை நமக்கு கொடுக்கிறார், ஒரு போதனையை கொடுக்கிறார். அதை நாம் தியானிக்க போகிறோம். ரைட், யாத்ராகமம் 12. ஹல்லேலூயா. முதல் வசனத்திலிருந்தே வாசிப்போம். கர்த்தர் எகிப்து தேசத்திலே மோசையும் ஆரோனையும் நோக்கி, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், அதாவது முதலாவது மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாய் இருப்பதாக நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டுத் தலைவர்கள், அது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, வீட்டுத் தலைவர்கள், வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். கர்த்தர் ஒரு ஆட்டுக்குட்டி எடுக்க சொல்கிறார். இது வரைக்கும் தகன பலிகள்லாம் பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஆட்டுக்குட்டி தான் அப்படின்லாம் சொல்லலை. ரைட், சுத்தமான மிருகங்களெல்லாம் பலி கொடுத்தான். நோவா அப்படி தான் பலி கொடுத்தாரு இல்லையா. ஆதியில் கர்த்தர் ஒரு மிருகத்தோலுன்னு தான் போட்டிருக்கான், ஆனால் எதுன்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை. ஆபேல் மட்டும் தன்னுடைய ஆட்டு மந்தையில், ஏன்னா அவன் மெய்ப்பன், அதனால் ஆட்டு மந்தையிலிருந்து கொளுத்ததையும் சிறந்ததையும் கொண்டு வந்து அடித்தான் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. ரைட், ஆனால் இங்கே கர்த்தர் குறிப்பாக ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்கிறார். இங்கே தான் வந்து கர்த்தரை வந்து அதை ஸ்பெசிஃபிக்காக இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். ஹல்லேலூயா. 4ஆம் வசனம். ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிக்கிறதற்கு போதுமான பேர்களாக இராமற் போனான். ஜனம் ஜாஸ்தி இல்லைன்னா. ரைட், அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அயல் வீட்டுக்காரனும் தங்களிடத்தில் உள்ள ஆத்துமாக்களின் லக்கத்திற்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அவனவன் புசிப்புக்கு தக்கதாக லக்கம் பார்த்து கணக்கு பார்த்து ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டி எப்படி இருக்கணுமா? இங்கே கர்த்தர் இன்னொரு ஒரு வெளிச்சம் கொடுக்குறாரு பாருங்கள். பழுதற்றதும் குறை இருக்கக்கூடாது. இது முக்கியம். இது வந்து நம்ம ஆண்டவராக இயேசுவை குறித்து, ரைட், ரட்சிப்பு எப்படி உண்டாகும் என்பதை குறித்து போதிக்கிற ஒரு அற்புதமான ஒரு படம் இது. பாருங்கள், பலி வந்து பழுதற்றதாக இருக்க வேண்டும், அதில் குறை இருக்கக்கூடாது. ரைட், அது ரொம்ப முக்கியம். இங்கிலீஷில் பிளமிஷ், வித்தவுட் பிளமிஷ் அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தியிருப்பாங்க. எந்த அழுக்கு குறை, ரைட், கண் இல்லாமல், காது இல்லாமல், கால் ஒடிஞ்சு, ரைட், இப்படி எந்த குறையும் இருக்கக்கூடாது. குறையில்லாத ஆட்டுக்குட்டியாக இருக்கணும். அதில் குறிப்பாக ஆணாக இருக்க வேண்டும். இங்கே வந்து பெண் ஆட்டுக்குட்டி கிடையாது, ஆண். ரைட், அடுத்த ஒரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன். ஆட்டுக்குட்டி, ரைட், பழுதற்ற ஆட்டுக்குட்டி, ஆண் ஆட்டுக்குட்டி. ரைட், இதெல்லாம் முக்கியம் பாருங்கள். அங்கே வந்து கர்த்தர் ஆதியில் எப்படி பெண்ணின் வித்து அப்படின்ற சொன்னாரோ அது முக்கியம். ஏன்னா அது வந்து இயேசுடைய கன்னி பிறப்பை நமக்கு அங்கே வெளிப்படுத்துகிறது. இங்கே ஒவ்வொரு வார்த்தை, ஆட்டுக்குட்டி, பழுதற்றது, அதாவது இயேசுவோட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா பாவமற்ற வாழ்க்கை, அதை குறிக்குது இங்கே. ரைட், ஆண், இயேசு ஆணாக தான் வர வேண்டும். ரைட், புரியுது? ஹல்லேலூயா. ஒரு வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். ரைட், இன்னசென்ட். ரைட், பொதுவாகவே ஆட்டுக்குட்டின்னா இன்னசென்ட்டு தான். மிருகங்களே ரொம்ப இன்னசென்ட்டான மிருகம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஆட்டுக்குட்டி. அதில் குறிப்பாக ஒரு வயதுள்ளது. இன்னும் ஏன்னா நம்ம பார்க்குறோம் பிள்ளைகள்லாம் இன்னசென்ட்டுன்னு சொல்கிறோம், பச்சை பிள்ளைகள்லாம். ஏன்னா அதுக்கு எதுவுமே தெரியாது. அது யாருக்கும் போய் தீமை செய்ய போகிறேன், கொல்ல போகிறேன்லாம் போகிறது இல்லை இல்லையா. அழிக்க போகிறேன், இதை பண்ண போகிறேன், அதான் இந்த கேடை பண்ண போகிறேன் அப்படிலாம் பிள்ளைய போகாது. இன்னசென்ட் இல்லையா. ரைட், அந்த மாதிரி இது ஒரு வயது, அதுவும் ஆட்டுக்குட்டி, இன்னசென்ட். ரைட், இருக்க வேண்டும். செம்மறி ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து,
இஸ்ரவேலில் ஒரு நாள் எப்படி கணக்கு பண்ணுவாங்கன்னா சாயங்காலத்துலேருந்து சாயங்காலம் வரைக்கும். அதான் வேதாகமத்துடைய வழிமுறை இல்லையா? கர்த்தர் இப்போ பார்த்திங்கன்னா ஆதி ஆகமத்திலே சொல்கிறாரு, ரைட்? சாயங்காலமும் காலையும் சேர்ந்து, காலையும் சாயங்காலமும் சேர்ந்து இல்லை, சாயங்காலமும் காலையும் சேர்ந்து முதல் நாள். அல்லேலூயா. ஈவினிங் டு ஈவினிங் இல்லையா? அப்போ அந்த சாயங்காலம் ஏன் சாயங்காலம்னா அது அந்த நாளின் ஆரம்பம். அந்த நாளின் ஆரம்பத்திலேயே அதை அடித்து, ரைட்? கவனிங்க, அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து, இங்கே கர்த்தர் அந்த இரத்தத்தை மறுபடியும் முக்கியத்துவப்படுத்துகிறார். நோவா காலத்தில் இரத்தத்தை குறித்து போதிக்க ஆரம்பித்தார் இல்லையா? இங்கே இரத்தத்தை குறித்து இன்னும் கொஞ்சம் சொல்கிறாரு. அந்த இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து, ஏற்கனவே ரத்தம் பாவத்தை மூடும் என்பதை குறித்து பார்த்தோம். அது பாவத்துக்கு நிவாரணமாக இருக்கிறதுனால கர்த்தர் அதை பிரித்தெடுத்தார் என்பதை குறித்து பார்த்தோம். இங்கே அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து, தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து, ரைட்? ஏன் அதை கர்த்தர் சொல்கிறார் அப்படி செய்யணும்னு? காரணம் இருக்கிறது. ரைட்? அப்படியே கொஞ்சம் கீழே போய், ரைட், ஹல்லேலூயா டு ஜீசஸ், 12வது வசனத்தை கவனிங்க. அந்த ராத்திரியில் நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய், நான் கர்த்தர் ஒரு பெரிய நியாய தீர்ப்பை கொண்டு வர்றாரு. எகிப்து தேசம் முழுவதும் அந்த நியாய தீர்ப்பு வருகிறது. என்ன நியாய தீர்ப்புனா, அந்த தேசத்தின் தலைச்சன் பிள்ளைகள், மூத்த பிள்ளைகள் எல்லாம் மறிக்க போகிறாங்க. ரைட்? மிருகங்களுடைய மூத்த பிள்ளைகள் கூட, அந்த முதல் குட்டி இல்லையா, எல்லாமே மனிதனாக இருந்தாலும் சரி மிருகமாக இருந்தாலும் சரி, அந்த தலைச்சன் பிள்ளைகள் மூத்த பிள்ளைகள் எல்லாமே மறிக்க போகிறாங்க. இதுதான் அந்த நியாய தீர்ப்பு. அதிலிருந்து இவர்களை பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த நிவாரணத்தை கர்த்தர் போதிக்கிறார். ரைட்? இதை கொஞ்சம் தொடர்ந்து வாசிப்போம். அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மற்றும் முதற்பேராயிருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன், நானே கர்த்தர். ரைட்? இந்த நியாய தீர்ப்பு அந்த தேசம் முழுவதும் வரப்போகிறது. பொதுவாக பாருங்கள், இந்த மாதிரி நியாய தீர்ப்பு வரும்போது அது தேசத்தில் இருக்க எல்லாத்தையுமே பாதிக்கும். ரைட்? நல்லவன் கெட்டவன் எல்லாம் ஜாவான். இந்த விதமான நியாய தீர்ப்பு வரும்போது, நியாய தீர்ப்புகளில் பல விதங்கள் இருக்குது, பல டைப்ஸ் இருக்குது. இப்போ இண்டிவிஜுவல் நியாய தீர்ப்பு இருக்குது, அது வேறு. இந்த மாதிரி இந்த தேசம் முழுவதும் தொடுற மாதிரி வர நியாய தீர்ப்பு இது பாருங்கள், அது பொதுவாக யார் என்னன்னெலாம் பார்க்காது. அந்த தேசத்துக்குள்ளே யாராக இருந்தாலும் எல்லாத்தையும் தொடும். புரியுதா? அதிலிருந்து தப்பணும்னா அதுக்கு நிவாரணம் தேவை, ஸ்பெஷலாக பாதுகாப்பு வேணும். நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்த்துருப்பீங்க, குறிப்பாக எசேக்கியேலில் கர்த்தர் சொல்கிறாரு, இந்த நியாய தீர்ப்பு நிப்பாட்டு, கொஞ்சம் பொறுமையாரு. முதல்ல இந்த நீதிமான்கள் இந்த தேசத்துக்காக இந்த பட்டணத்துக்காக பரிந்துரை செய்கிறவர்கள் அவன் மேலே போய் நீ மார்க் போடு அப்படின்றார். ரைட்? மார்க் போடு. அந்த மார்க் போடு, ஏன்னா அந்த மார்க் இல்லைன்னா அவனும் சேர்ந்து சாவான். அதனால் போய் அவன் மேலே மார்க் போடு அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா? பார்த்துருப்பீங்க. வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் கூட அந்த விதமான போதனை இருக்கிறது. ரைட்? அதே மாதிரி நீங்கள் இந்த லோத் இருக்கிறாரு, அவரை மீட்கும்போது அந்த வானதூதர்கள் என்ன சொல்கிறாங்க? வாசிப்போம். ஆதியாகமம் 19:15 வாசிப்போம். கிழக்கு வெளுக்கும்போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியும் இங்கே இருக்கிற உன் 2 குமாரத்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். பாருங்க, ஏன்னா உள்ளே உட்காந்துருந்தானே இவனும் சேர்ந்து அழிஞ்சிருப்பான். இவன் மேலே தண்டனை வரல, பட்டணத்தின் மீது தான் வருது. ஆனால் இவன் உள்ளே உட்காந்துருக்கிறதுனால இவனும் சேர்ந்து அழிஞ்சிருப்பான். அதனால தான் என்ன சொல்கிறாங்க, கிளம்பிப்போம். ஏன்னா ஆபிரகாம் ஆல்ரெடி இவருக்காக கர்த்தர் முன்பாக நின்று விண்ணப்பம் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் அதே அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் இப்படியே போட்டிருக்குது பைபிளில். கர்த்தர் ஆபிரகாமை நினைவு கூர்ந்து லோத்தை வெளியில் அனுப்பினாருன்னே போட்டிருக்குது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்போ கவனிங்க, இன்னொரு இடத்துல பார்த்தோம்னா வெளிப்படுத்தின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம்.
இங்கே அந்த பாபிலோனை குறித்து பேசும்போது கர்த்தர் இப்படி சொல்கிறார். என்ன சொன்னார்னா, என் ஜனமே வெளியில் வாங்கன்றார். அதை வாசிச்சிருவோம். 18 வெளிப்படுத்தின சுவிசேஷம் 18 4ஆம் வசனம். பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன், அது என் ஜனங்களே. பாருங்கள், இது கர்த்தர் யார்கிட்ட சொல்கிறாரு? தன்னுடைய ஜனங்கள், தன்னுடைய பிள்ளைகள். நியாய தீர்ப்பு பாபிலோன் மேலே வருது. ஆனால் கர்த்தர் யார்கிட்ட பேசுகிறாரு? தன்னுடைய ஜனங்கள்கிட்ட பேசுகிறாரு. நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படி அவளை விட்டு வெளியே வாருங்கள். பாருங்கள், இதெல்லாம் ஏன் பார்த்தோம்னா, இந்த விதமான நியாய தீர்ப்புகள் ஒரு தேசத்தின் மீது வரும்போது அங்கே இருக்கிற எல்லாரையுமே தொடும். அதிலிருந்து தப்பிக்கணும்னா அதுக்குன்னு நம்ம ஒரு சில காரியங்கள் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இங்கே கர்த்தர் அவங்களுக்கு இந்த அழிவிலிருந்து தப்பும்படி ஒரு வழியை கொடுக்கிறார். ரைட், இது நம்முடைய மீட்புக்கு ஒரு படமாக இருக்கிறது. ரைட், ஆட்டுக்குட்டியை அடிக்க வேண்டும், ஆட்டுக்குட்டியோட மாம்சத்தில் சாப்பிடணும், ஆட்டுக்குட்டியோட அந்த ரத்தம் நிலக்கதவு மேலே, அந்த கதவு மேலெல்லாம் பூசப்படணும் இல்லையா? அப்போது இது இதைத்தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு இங்கே சொல்கிறார் யோவான் 6. ரைட், அவர் போதிக்கும்போது என்னுடைய மாம்சத்தை நீ புசிக்கணும், என் ரத்தத்தை நீ குடிக்கணும் அப்படின்லாம் சொல்கிறார் இல்லையா? ரைட், இதெல்லாம் ஒன்றோட ஒன்று கனெக்டடாக இருக்குது. எல்லாமே ஒரே போதனை தான். ரைட், ஹல்லேலூயா, கனெக்ஷன் இருக்குது. கர்த்தர் அது சும்மா என்னத்தையோ வளரலாங்க. பைபிள் பிரகாரம் தான் பேசினார். கேட்டவங்களுக்கு விளங்கலை, என்ன சொல்கிறாருன்னு விளங்கலை. ஹல்லேலூயா. ஆனால் ஏசப்பா தெளிவாக பேசுகிறார். ஹல்லேலூயா. சரி, நம்ம இதை கொஞ்சம் கவனிப்போம். அப்போ 12ஆம் வசனத்தை பார்ப்போம். அந்த ராத்திரியில் யாத்ராகமம் 12:12. அந்த ராத்திரியில் நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் மேல் மிருக ஜீவன்கள் மட்டும் மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற்பேராய் இருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன், நானே கர்த்தர். நீங்கள் இருக்கும் வீடுகளில் இவன் மேலே அந்த நியாய தீர்ப்பு வந்துடக்கூடாது. வரக்கூடாதுன்றதுனால கர்த்தர் என்ன சொல்கிறார்? அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும்போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாய் இருக்க கடுவது. அதை கர்த்தருக்கு பண்டிகையாய் ஆசாரிப்பீர்களாக. அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக ஆசரிக்க கடவீர்கள். இப்போ கவனிங்க, அந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட வேண்டும், அந்த ஆட்டுக்குட்டியோட இரத்தம் பூசப்பட வேண்டும். இந்த இரத்தத்தை கர்த்தர் பார்க்கும்போது இவர்கள் மீது அந்த நியாய தீர்ப்பு வராது. ஊரில் இருக்கிற எல்லார் வீட்லேயும் மரணம் உண்டாகுது. எல்லார் வீட்டில் இருக்கிற மூத்த பிள்ளைகள் மரிக்கிறார்கள். எல்லா மிருகத்தோடைய மூத்த குட்டிகள் கூட மரிக்குது. ஆனால் இஸ்ரவேல் வீட்டில் ஒத்த மரணம் இல்லை. ஏன்? ரைட், அந்த ஆட்டுக்குட்டியோட ரத்தம் சிந்தப்பட்டிருக்குது இவங்க சார்பா. ரைட், இவங்க மரிக்க வேண்டிய இடத்துல அந்த ஆட்டுக்குட்டி மரிச்சிருக்குது. அந்த ஆட்டுக்குட்டியோட ரத்தம் இவங்க வீட்டில் பூசப்பட்டதுனால அந்த ரத்தத்தை பார்த்துட்டு கர்த்தர் இந்த வீட்டை தொடலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். பாருங்கள், பாவம் செய்த ஆத்மா எல்லாம் மரிக்க வேண்டும் என்பது நியாய தீர்ப்பு. பாவத்தின் சம்பளம் மரணம். அதனால் பாவம் மனுக்குலத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் பாவம் செய்திருக்கிறான். அதனால் எல்லா மனிதனும் எல்லா ஆத்மாவும் மரிக்க வேண்டும். இயேசு இல்லைன்னா நம்முடைய பங்கு நரகம். நாம் எல்லாம் தண்டனைக்கு பாத்திரவான்களாக இருந்தோம். தேவனுடைய கோபாக்கினைக்கு நியாய தீர்ப்புக்கு பாத்திரவான்களாக இருந்தோம். இப்போ நம்ம தப்பிக்கணும்னா அது ஒரே வழிதான். இயேசு தேவ ஆட்டுக்குட்டியாக சிலுவையில் மரிக்க வேண்டும். அவருடைய இரத்தம் சிந்தப்பட வேண்டும். கர்த்தர் அவருடைய இரத்தத்தின் நிமித்தம் நமக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் இந்த விதமாக போதிக்கிறது. வாசிப்போம். எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம். ஹல்லேலூயா டு ஜீசஸ்.
இல்லை கொலாசியருக்கு போவோம். ஹல்லேலூயா. கொலாசியருக்கு போங்க. கொலாசியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 13 வசனத்தை கவனிங்க. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். குமாரனாகிய அவருக்குள், இயேசுவுக்குள், அவருடைய இரத்தத்தினால பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. இயேசுவுடைய இரத்தத்தினால, இயேசு தேவ ஆட்டுக்குட்டியாக நம்முடைய இடத்துல அவர் தண்டிக்கப்பட்டார். அவர் தண்டிக்கப்பட்டதினால, அவருடைய இரத்தத்தினால நமக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். சிலுவை மகிமையான ஒரு இடம், மீட்பை உண்டாக்கின இடம். அங்கே நடந்த காரியம் தோல்வியோ பலவீனத்தின் விளைவோ அல்ல. தேவ மகிமை நமக்கு உண்டாக வேண்டும் என்று, மனுக்குலம் மீட்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் அங்கே ஒரு மாபெரும் காரியத்தை, மீட்பை நிறைவேற்றி முடித்தார். ஹல்லேலூயா. இதெல்லாம் பழைய ஏற்பாட்டிலேருந்தே கர்த்தர் போதிக்கிறார் பாருங்க. இஸ்ரவேலுடைய மீட்பு நம்முடைய மீட்புக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. கர்த்தர் அப்பயே பேட்டர்ன்ஸ் மூலமாக போதிக்க ஆரம்பித்தார். அப்போலேருந்தே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். சொல்லுங்கள், இயேசுவின் இரத்தத்தினால் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். இயேசுவின் இரத்தத்தின் நிமித்தம் எனக்கு பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இந்த காரியங்களை குறித்து அடுத்த மெசேஜில் தொடர்ந்து தியானிப்போம். இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.